அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை சர்வம் தொலைக்காட்சி கொண்டாடுகின்ற இந்த சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு பேச போகிறது சிவராத்திரியின் அடுத்த நாள் வருகின்ற அமாவாசை என்று நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் ஒரு கருணைமிகு தாயாக ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆடலும் பாடலும் குதூகலமும் கும்மாளமுமாக கொண்டாடுகின்ற மசான கொள்ளை என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை பற்றி நான் இப்போ உங்களிடம் பேச போகிறேன். இந்த பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது திருவண்ணாமலையில் பார்க்கும்போது நீங்கள் மசான கொள்ளை என்ற ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். மசான சூறை, மயான சூறை அப்படியான ஒரு சொல்லத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் இருக்கிற சென்னை செங்குன்றம், இப்போ நான் இங்கே இருக்கிறது பெங்களூர் என்றாலும் சென்னை செங்குன்றத்தில் மற்றும் பல இடங்களில் இந்த அங்காள பரமேஸ்வரியை மயான கொள்ளை என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக தமிழகமெங்கும் மக்கள் ஆராதிப்பது வழக்கம். அந்த சிறப்பான மசான கொள்ளையின் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் அடிப்படை என்பது ஒரு நிகழ்வை குறிக்கக்கூடியதாக அந்த சிவசக்தியின் ஒற்றுமையை, சிவசக்தியின் ஆற்றலை சொல்வதாக அமைகிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு மேல்மலையனூரில் எந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்றுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சி தாலுக்காவில் இருக்கின்ற மேல்மலையனூர் என்ற ஒரு இடம் நம்முடைய மீனவ நண்பர்களால் அந்த கோயில் சீரமைக்கப்பட்டு வெகு அழகாக ஒரு பக்தி, நமக்கு ஆழமான பக்தியை வழங்கக்கூடிய தலமாக நாம் அனைவரும் எத்தனை முறை சென்றாலும் ஒரு மன அமைதியும் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் நாம் திரும்பி வரும்போது எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான தரிசனத்தை பெறும்போது அத்துணை ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவது வழக்கம். ஏனென்றால் அந்த அங்காளம்மன் தாயினுடைய அருள் அப்படியானது. அதை ஒவ்வொரு வருடமும் பல்வேறு மாவட்டங்களில், நம்ம மேல்மலையனூரில் தொடக்கம் என்று சொன்னாலும் மேல்மலையனூரில் மாதம் பக்த கோடிகள் குவிக்கிறார்கள். அந்த அமாவாசை இரவன்று பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற கூட்டமும் அங்கே இவ்வளோ தூரம் நடக்கணுன்னால நடந்துக்கிட்டு பேருந்து எங்கேயோ நிறுத்திடுவாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து நடந்து போவாங்க. அப்போ அந்த கூட்டமும் அங்கே அந்த இரவெல்லாம் கோலாகலமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கிற இந்த மேல்மலையனூரில் மட்டுமல்லாமல் இந்த சிவராத்திரிக்கு மறுநாளாக வருகின்ற மாசி மாதம் மகா சிவராத்திரியை ஒட்டி வருகின்ற அமாவாசைக்கு அத்துணை ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய கோபம் நியாயமான கோபமாக, அது குறிப்பாக தன்னுடைய கணவனுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வரும்போது அங்கு அவள் காளியாக அவதாரம் எடுப்பாள் என்பதை மெய்ப்பிப்பதாக இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். சரி, அப்படி என்னதான் நிகழ்வு அது? எப்படி சிவராத்திரிக்கும் மசான கொள்ளைக்கும் என்ன ஒரு தொடர்பு தெரிஞ்சுக்கலாங்களா? கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். அதாவது முன்னொரு காலத்தில், இதை கதைன்னு சொல்லலாம், புராணம் சொல்லலாம், நம்பிக்கை சொல்லலாம். அது அவரவர்கள் மனதிற்கு உட்பட்ட ஒரு விஷயம். நம்முடைய சிவனடியார்களும் சரி, சிவபக்தர்களும் சரி, அம்பாளை ஆராதிப்பவர்களும் சரி, அதற்கெல்லாம் மேலாக அதை இந்த நிகழ்வையெல்லாம் அவங்க அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவிப்பதின் மகிழ்ச்சியைத்தான் இப்படியெல்லாம் அவர்கள் நம் காலங்காலமாக கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சிறப்பினை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது முன்னொரு காலத்தில் சிவபெருமான், அதாவது எப்படி வருதுன்னு பார்த்தோம்னாங்க,
சிவபெருமானுடைய திருமணம், பார்வதி அவர்களை திருமணம் செய்து கொள்ளும் நாள் தான் சிவராத்திரியாக. சிவராத்திரிக்கான காரணங்கள் 2-3 இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது இந்த காரணத்தின் மூலமாக நமக்கு அந்த மசான கொள்ளையினுடைய ஒரு நடக்கக்கூடிய ஒரு இரண்டுக்கும் ஒரு இணைப்பு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிவராத்திரி அன்று அவங்க அந்த திருமணம் முடிந்த கையோடு எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் உடனே தன்னுடைய கணவனை ஏறெடுத்து பார்ப்பது என்பது சற்று அரிது அந்த காலத்தில். இப்போ வேணால் அது மாறி போயிருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில், அந்த புராண காலத்தில் கூட அந்த அச்சம், மனம், நாணம், பயப்பு என்ற உணர்வுகள் பெண்ணுக்கு அது இறைவியாக இருந்த போதும் இருந்திருக்கிறது. அதனால் அவங்க சிவபெருமானை ஏறெடுத்து பார்க்காமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் பிரம்மனுக்கு 5 தலை இருந்ததாக புராணம் சொல்கிறது. 5 தலை பிரம்மன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பார்வதியின் அருகில் வரும்போது பார்வதி என்ன நினச்சிக்கிறாங்க, அடடா இவர் தான் ஈசனோ தன்னுடைய கணவனோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்து அதை புரிந்து கொண்ட பிரம்மன் என்ன பண்ணுறாரு, ஒரு கிண்டலாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு. இவர் எப்படி நம்மளை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரான ஈஸ்வரனிடம் அவர் சொல்லுறாங்க, முறையிடுறாங்க. இதை பாருங்கள், என்னை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரித்தார் பிரம்மன் அப்படின்னு சொல்லும்போது, புது மனைவி தன்னுடைய மனைவி சொல்லும்போது அவருக்கு கோபம் வருமா இல்லையா? அதனால் என்ன பண்ணார், 5 தலை இருக்கிற பிரம்மனை என்ன பண்ணிட்டார். இன்றைக்கி நம்ம 4 சொல்லிட்டு பிரம்மனை வழிபடுறோம், 4 முகங்கள் இருப்பவராக. ஆனால் அன்று 5 முகங்கள் இருந்து அந்த 5 முகத்தில் ஒரு முகத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு, கொய்து விடும்போது அது என்ன ஆயிடுதுன்னா அப்படியே ஒரு சாபமாக, பிரம்மஹத்தி சாபம் போல் அவருடைய கைகளில் கபாலமாக அந்த தலை ஒட்டிக்கிடுது. அதனால தான் அவர் கபாலி அப்படின்னு சொல்லி, கபாலீஸ்வரர் மயிலாப்பூரில் சொல்கிறோம் இல்லைங்களா, கபாலின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த கபாலியுடைய அந்த கை ஓடு, அந்த ஓடு என்ன ஆகுது, கீழே இறங்க மாட்டேங்குது. அவர் உலகத்துக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடியவர் இல்லையா? ஆனால் இந்த உணவையெல்லாம் இந்த கையில் இருக்கக்கூடிய கபாலமே தின்னுக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்ன செய்வதுன்னு அறியாமல், இதுக்கு ரொம்ப காலமாக அவர் பிச்சாடனரா அலைந்தார்கள் எல்லாம் சொன்னாலும், நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னால், அந்த அவங்களுக்கு அதை சொல்லப்படுகிறான்ற காலம் அடுத்த நாளே கூட இருக்கலாம். நம்முடைய தேவர்கள் காலமும் மனிதர்களுடைய காலமும் சற்றே வித்தியாசப்படும் என்பதெல்லாம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அந்த மறுநாள் நம்ம பார்க்குற இந்த அமாவாசை என்றுன்னு வச்சுக்கலாம், அந்த கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அந்த பிரம்மனை பார்த்து சிரித்தாங்க, அவருக்கு தலையை கொய்து விட்டார்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலையை அவருடைய கையில் ஒட்டி கொண்டது. அது அந்த சாப்பாடையெல்லாம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அவர் உலகுக்கு உணவு அளிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அப்படியாக இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நொடியும் அது வளர்ந்து போயிருக்கும். அப்போ என்ன ஆயிடுது, அன்னைக்கு அடடா இப்படி இருக்காரே, இதை எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், அப்போ அவருடைய தங்கையான மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் அந்த கபாலத்துக்கு ஒரு சுவையான சாப்பாடை சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சிவபெருமானுக்கு கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சாப்பாடை அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா கபாலம், அந்த கபாலத்துக்கு கொடுத்துட்டு அதை அந்த சுவை பார்த்துரும். நம்ம மகாலட்சுமி சமைச்சாங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி, அவங்க சமைச்சாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதை சுவையை பார்த்த பின்னாடி அது என்ன பண்ணிடும், நீங்கள் 3வது அந்த கபலத்தை நீங்கள் கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சொன்னபடியே சிவனும் என்ன பண்ணுறாரு, 2 இது ஊட்டி விட்டுறாரு, கையில் போட்டுடுறாரு. அது சாப்பிட்டுடுச்சு. 3வது கபலத்தை போடும்போது அது எல்லாம் சிந்திடுது. அப்போ சிந்தினதை எடுத்து சாப்பிட போகும்போது அப்போ அங்கே காத்து கொண்டிருந்த நம்முடைய பார்வதி தேவி அப்படியே அங்காள பரமேஸ்வரியாக விஸ்வரூபம் எடுத்து அதை அந்த கபாலத்தை மேலே வர முடியாமல் மண்ணோட மண்ணாக அழிச்சிடுறதா கதை சொல்லுது. அப்படியான அந்த ஒரு நிகழ்வு நடந்த இடம்தான் இந்த
மசான கொள்ளை குறிப்பாக அந்த மேல்மலையனூரை சார்ந்த பகுதியாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அதை அந்த இன்னும் அதை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் பல்வேறு இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த மசான கொள்ளையை இல்லை மயான சூறையை நடத்தி கொண்டு வரும்போது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சென்னை எங்களுடைய சிங்கார சென்னையில் இருக்கின்ற செங்குன்றம் என்று நாங்கள் பிறந்த ஊர். அந்த ஊர்லேயும் அந்த அங்காள பரமேஸ்வரியினுடைய இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியை அவ்வளோ விசேஷமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அந்த அங்காளம்மன் திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேட்டுத்தெரு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதை 62 வருஷமாக இதை தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்க. நம்முடைய செம்படவர் என்று அழைக்கப்படுகின்ற மீனவ நண்பர்கள் தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து தொடர்ந்து செய்து வருபவர்கள். அப்படி செய்துட்டு வரக்கூடிய அந்த என்ன விசேஷங்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்முடைய அங்காளம்மனுக்காக ஒரு அருமையான ஒரு துதி இருக்குங்க, ஒரு பாடல். அந்த துதியை நாம் தொடங்கி துதித்து நம்ம தொடர்ந்து நம்ம மேலே இந்த நிகழ்ச்சிக்கான அந்த சிறப்பையெல்லாம் பார்ப்போம். அருண மணி நிபாங்கம் அக்னிகேசம் காண்டம் டமருக திருத சூலம் கட்கஹஸ்தம் கபாலம் அனல நயன நாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவன மாதா சீதாளா மாரி ரூபம். ஏன்னா மாரி ரூபம் தான், மாரியம்மனுடைய ஒரு அவதாரம் தான். இப்படி அங்காள பரமேஸ்வரியாக மாரின்னு சொல்லும்போது அவள் குளிர்ந்திருக்கிறாள். எங்கள் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னும் போது அங்கே நடக்கக்கூடிய தீமையெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு அவளுடைய அந்த ஆவேசமானது புறப்பட்டு அந்த அடியார்களுக்கு, அவளை வேண்டிக் கொள்கிற அடியார்களுக்கு அவள் துணை நிற்கக்கூடியவளாக நாம் பார்க்க முடியுது. இப்போது இந்த எங்கள் செங்குன்றம் சொன்னோம் இல்லைங்களா, ரெட்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த இடத்துல இந்த அங்காளம்மன் கோயிலுக்கான விழா குழுவினர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது இல்லாமல் அந்த ஆலய நண்பர்கள் அங்கே தொடர்ந்து வரக்கூடிய ஆலய நண்பர்கள் குழுன்னு ஒன்று இருக்குது. தொடர்ந்து மகளிர் குழுன்னு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அங்காளம்மன் மகளிர் குழுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஒரு சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்து நடத்துவாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல் இதுக்கு பந்தகால் வைக்கிறது என்பது எப்போ வச்சாங்கன்னு சொன்னால், இந்த வருடம் கூட எடுத்துக்கோங்களேன், 30/1/2026, அதாவது ஜனவரி 30ஆம் தேதியே பந்தகால் வச்சுட்டாங்க. எப்போ பந்தகால் வச்சாங்கன்னா, அதாவது விடிய காலையில் 4:30 மணிக்கு. நம்மெல்லாம் திருமணம்லாம் நடக்கும்போது முதல்ல அந்த பந்தகாலை ஊன்றி விட்டு தான் நம்ம அந்த திருமண வேலையெல்லாம் தொடங்குவோம் இல்லைங்களா. அதே போல் இது என்ன ஆகிடுதுன்னு சொல்லும்போது, இங்கே கோயில் திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது கோயில் திருவிழாவுக்கான வேலைகள் தொடங்கும் போது அந்த பந்தகால் நட்டு அவங்க இந்த விழாவை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த எப்போ நமக்கு அந்த சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுக்குதுன்னு சொன்னால், இந்த வருடம் தை மாதம் 25ஆம் தேதி, அதாவது 8/2/2026 அன்னைக்கு தொடங்கி, அன்னைக்கு தான் இந்த கொடியேற்றம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொடியேற்றி தான் அந்த திருவிழாவை தொடங்கி வைப்பாங்க. அன்னைக்கு தொடங்குகிற நிகழ்வு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 நாள் திருவிழா தொடர்ந்து நடந்து, அதாவது புதன்கிழமை 18/2/2026 அன்றைக்கு நிறைவு பெறுகிறது. இந்த 11 நாளும் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு திருவிடையும் அம்மன் ஊர்வலம் வருது, அம்மனுடைய அலங்காரங்கள், அம்மனுடைய அபிஷேகங்கள், யாகங்கள், ஹோமங்கள்னு அப்படியே மணக்கும். அந்த தெய்வீக மனம் அப்படியே நம்மை சுற்றி அந்த ஊரையே குளிர்விக்கும் பாருங்களேன். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே இப்போ அந்த மேட்டு தெருவில் எழுந்தருளி இருக்கின்ற நம்ம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, கலியுக கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற அன்னை அருள்மிகு, அவங்க எப்படி தெரியுங்களா, அருள் வாரி வாரி வழங்குறவங்க. அதனால் அவங்க அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மனுக்கு என்ன பண்ணுறது, தொடங்கக்கூடிய அந்த வைபவங்கள் எப்படியெல்லாம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8ஆம் நாள் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி அன்றைக்கு என்ன ஆகிடும்னா, முதல்ல அந்த முதல் நாள் திருவிழா அது நடக்கும்போது அப்போ அங்கே என்ன செய்வாங்க,
காலையிலேயே அம்மனுக்கு பார்வதி தேவியுடைய அலங்காரம் பண்ணுவாங்க. அங்கே அலங்காரம் பண்ணும்போது அந்த அலங்காரத்துக்கு இப்போது அன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள் அன்னைக்கு அலங்காரத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு அலங்காரம்னா 5000 ரூபாய், இந்த வருடம் 5000 ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதிரி, குறைந்தபட்சம் பொதுவாக 5000 ரூபாய். அதே போல் ஒரு 8 ஒரு குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு 40,000 ரூபாய் அளவிற்கு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் காணுவதற்கு கோடான கோடி கண்கள் வேண்டும் அல்லவா? அப்படியாக அம்மன் வந்து ஜொலிப்பாங்க பார்க்கும்போது. அந்த அலங்காரத்தை எல்லாம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோமம் பண்ணுவாங்க. காலையில் ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியானம் அன்னதானம் கொடுப்பாங்க, மறுபடியும் இரவிலையும் அன்னதானம் இருக்கும். அப்போ அவங்க அதை முடிச்சுட்டு இரவு 7 மணிக்கு என்ன ஆகிடுவாங்கன்னா அந்த பார்வதி தேவி அலங்காரத்தோட உற்சவர் வந்து ஊர்வலம் வரும். ஊர்வலம் வரும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சில தெருவுகள், இப்போ ஊருன்னா நிறைய தெருவுகள் இருக்கும் இல்லைங்களா? இங்கே வந்து முதல் பிள்ளையார் கோயில் தெரு, அதுதான் வந்து இந்த செங்குன்றம் சொன்னாலே நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து விளையாடி வளர்ந்த இடம் வந்து அந்த பிள்ளையார் கோயில் தெரு தான், லக்ஷ்மி அம்மன் கோயில். அங்கே வந்து வருடம் தீமிதி திருவிழா நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அங்காளம்மன், இன்னொன்று அங்கம்மன், லக்ஷ்மி அம்மன், இந்த 3 தெய்வங்களும் எங்களுக்கு எல்லை தெய்வங்களாக எங்களை காப்பவர்கள். அவர்களுடைய அந்த தெருவுக்கள் எல்லாம், அந்த கோயில்கள் இருக்கும் தெருவுக்கள் எல்லாம் மேட்டு தெரு, பஜனை கோயில் தெரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தெருவுக்களிலெல்லாம் நம்முடைய அம்மன் வந்து ஊர்வலம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் நாள் பார்த்திங்கன்னா அன்னைக்கு 2ஆம் நாள் வந்து முதல் நாள் பார்வதி, 2ஆம் நாள் துர்க்கை அப்படி வரும். அப்போ வந்து அது ஒரு சில தெருக்கள், அந்த ஒரு சில தெருக்கள் வந்து எப்படி போகுதுன்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு அவங்க அந்த அலங்காரம் பண்ணுறதுக்கான உபயதாரர்களாக இருக்காங்க இல்லைங்களா? அது போல் அந்த சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பக்தர்கள் இருக்கக்கூடிய தெருக்கள் வழியாக எல்லாம் அம்மன் வந்து உலா வருவாங்க. 2ஆம் நாள் வந்து துர்கை வடிவில் அம்மை வந்து நமக்கு தரிசனம் கொடுத்து அருள் புரிவார்கள். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மியாக அவங்களுக்கு அலங்காரம் செய்து அன்னைக்கு அவங்க அந்த எல்லாமே மாட வீதியிலேருந்து எல்லாமே வருவாங்க. அதாவது பவானி அம்மாள் கோவில், அண்ணா தெரு, மேட்டு தெரு, அந்த 11 நாளில் அந்த அன்னையினுடைய தரிசனத்தை இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தரிசிக்கும் வண்ணம் அந்த நிகழ்வு வந்து நடைபெறும். யாரும் வந்து அதை விட்டுவிட முடியாது. அப்படியாக இன்றைக்கி வந்து ஊர் பெருத்து போய் நிறைய நகர் அப்படிலாம் வந்துருச்சு. அப்படி இல்லாமல் முதலாக அங்கே ரெடில்ஸுன்னு சொன்னால் இப்படியெல்லாம் எந்தெந்த தெரு எதெல்லாம் ரெடில்ஸ் ஆகியிருந்ததோ இன்றைக்கி புது நகர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வேறு ஏதேதோ பெயர்கள் முளைத்து விட்டது. இந்த முதலில் இருந்த அந்த எப்படி இருந்ததோ அந்த பாரம்பரியத்தை பயன்படுத்தி அம்மன் வீதி உலா வருவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரஸ்வதி அவதாரம் அப்படின்னு வருவாங்க. 5ஆவது நாள் அன்னபூரணி, 6ஆவது நாள் கருமாரியம்மன், இப்படி ஒவ்வொரு நாள் வந்துகிட்டே இருப்பாங்க. 7ஆவது நாளுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா வராகி அவதாரம். அன்னைக்கு வந்து வராகி அம்மன் வரும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு யாக பூஜை ஆரம்பித்து அலங்காரம் பண்ணி தீபாராதனைலாம் முடிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆகும், அந்த லக்ஷ்மி அம்மன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் செங்குன்றத்தில் சென்னை ஏரி வந்து நிரம்பிடுச்சுன்னா, தண்ணி எக்கச்சக்கமான தண்ணி வந்துருச்சுன்னா, அப்போ வந்து சென்னைக்கு வந்து நீர் கொடுப்பது எங்களுடைய ஏரி தான், புழலேரி, ரெடில்ஸ் ஏரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி தான். அந்த ஏரி நீர் வரத்து அதிகமாகிடுச்சுன்னா மழைக்காலத்தில் காரனோடைய சோழவரம் ஏரியிலேருந்து வரும். அங்கே வர நீர் வரத்து அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, அங்கே லாக்கு திறந்து விட்டுருவாங்க. அப்போ வந்து தண்ணி வந்து வெளியில் போயிடும். அந்த ஏரிக்கு எந்த சேதாரம் ஆகாமல் லாக்கு திறந்து விட்டுருவாங்க. அந்த பக்கத்தில் தான் அந்த லக்ஷ்மி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலிருந்து முளைப்பாரி, இந்த நவதானியங்கள்லாம் போட்டு முளைப்பாரி போட்டு வச்சு அப்படியே அழகாக பச்சைன்னு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக முளைப்பாரி எடுத்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த அங்காளம்மனுடைய திருக்கோயிலுக்கு எல்லாரும்
குறிப்பாக பெண்கள் வருவாங்க. இப்போ என்ன ஆகிடும், அங்கே போகும்போதே இங்கே நமக்கு வந்து ஒரு ஏழை பணக்காரன், இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் வந்து ஒரு வேற்றுமை இல்லாமல், படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் ஒரு வேற்றுமை இல்லாமல் இந்த அங்காளம்மன் மகளிர் குழுன்னு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மகளிர் குழுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சீருடை எல்லாருமே. இந்த முறை அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, ஒரு பச்சை வண்ண புடவை, அதில் வந்து சிவப்பு வண்ண கரை, அந்த பார்டர் போட்ட புடவை வந்து இந்த முறையெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சீருடையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சீருடையெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு அந்த முளைப்பாரியெல்லாம் தூக்கிக்கிட்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு பசுமையாக அவ்வளோ ஒரு மங்களகரமாக பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து இப்போது 7ஆம் நாள் வராகி அவதாரம் ஆகிடுங்களா. அப்புறம் 8ஆம் நாள் பார்த்தோன்னா அங்கே வந்து அதுக்கு அன்றைக்கி வந்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் இருக்கும். அன்னைக்கு 8ஆம் நாள் தான் சிவராத்திரி, ஞாயிற்றுக்கிழமை. அதாவது இந்த மாதம் வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு 15ஆம் தேதி இல்லையா, 15 சிவராத்திரி, 16 அமாவாசை அன்னைக்கு நமக்கு மயான கொள்ளை. இந்த வருஷம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன ஆகிடும்னா, அப்போ தான் வந்து ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ரத்த காட்டேரி மதுரை வீரன் அந்த வந்து ஒரு ஊஞ்சல் உற்சவம் வந்து நடைபெறும். உங்களுக்கு வந்து மேல்மலையினருக்குள்ள அமாவாசை அன்னைக்கெல்லாம் அந்த ஊஞ்சல் உற்சவம் வந்து சிறப்பாக நடைபெறும் இல்லைங்களா. அதே போல் இங்கே வந்து அம்மன் திருவீதி உலா வரும்போது அந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அம்மன் வந்து திருவீதி உலாவுக்கு போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் நாள் திருவிழா. அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு தான் அந்த 9ஆம் நாள் தான் நம்ம வந்து அந்த மசான கொள்ளை, மயான கொள்ளை அப்படின்னு சொல்கிறது. இந்த மசான கொள்ளை அப்படின்னு வரும்போது இங்கே அதாவது இங்கே வந்து குருதி பூஜை அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு பூஜை. அது வந்து காலையில் 10:30 மணிக்கே என்ன பண்ணிடுவாங்க, தொடங்கிடுவாங்க. காலையில் வந்துட்டு அன்னைக்கு வந்து கோயில் அப்படியே வந்து ஒரு பூ அலங்காரத்தால் அப்படியே அவ்வளோ ஒரு கோயிலை வந்து அலங்கரித்து வச்சுருப்பாங்க. முழுக்க முழுக்க இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து செய்யக்கூடிய உயர்தாரர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து தொடர்ந்து செய்துட்டு வருவாங்க. அன்னைக்கு தான் மாலை 3 மணி அளவுக்கு என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, இந்த மசான கொள்ளை அப்படின்ற ஒரு அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், அதாவது அந்த 8ஆம் தேதி கொடியேற்றம் நடத்துகிறாங்க இல்லைங்களா, அந்த கொடியேற்றம் நடத்தக்கூடிய நாளிலிருந்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது பாருங்கள். என்னைக்கு சொன்னேன் நான், 8ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும் நடக்கும் இல்லைங்களா. அன்னைக்கு நடக்க போகிற அந்த 11 நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா பிரசாதங்கள். அது என்ன பிரசாதம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து அன்னதானத்தில் வந்து அவங்களுக்கு இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா இடியாப்பம், வடைகறி, சென்னையினுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு உணவு. அந்த இடியாப்பம், வடைகறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், அதை போல் வடை இப்படிலாம் கொடுப்பாங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா புளியோதரை, தக்காளி சாதம், அதை போல் அந்த ஒரு நல்ல ஒரு வகை வகையான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு வகைகள் வந்து அன்னதானமாக கொடுப்பாங்க. இந்த மயானக்கொள்ளை வந்து 3 மணிக்கு தொடங்கும் இல்லைங்களா. அதாவது அமாவாசை அன்னைக்கு சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் அமாவாசை அன்னைக்கு மயானக்கொள்ளை தொடங்கும்போது இது எங்கே இருந்துன்னா ஒரு வரிசை வரும் பாருங்கள். அதாவது அந்த வரிசை வந்து குயவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, பானை செய்யக்கூடியவர்கள். அந்த குயவர்கள் வீட்டிலேருந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வரிசை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே சாமி ஆடிட்டு வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 3 பேர் வேஷம் போட்டுக்கிட்டு, ஒரு முருகன் போலையோ, சிவன் போலையோ, அம்மன் போலையோ ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த இரவு வீதி உலா போகுது இல்லைங்களா அம்மன். அப்போ போகும்போது ஆடிக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து அந்த அளவிற்கு ஒரு சக்தி கிடைக்குது, நம்ம வந்து அந்த கடவுளினுடைய ஆற்றல் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து அவங்க சாமி வந்து ஆடுறாங்கன்னு சொல்லும்போது அதை வந்து நிச்சயமாக அதை பார்க்குறவங்க வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆற்றல் ஒரு சாதாரணமான மனிதராக அவங்க இருக்கும்போது நிச்சயமாக வெளிப்படுவது இல்லை. அப்படியாக இவங்க வந்து ஆடிட்டு போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும், விரதம் எடுப்பாங்க. விரதம் இருந்து அதற்கான ஒரு
முழு தங்கள் மேல் சாமி வந்து ஆடப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களா? அவங்க அந்த அளவுக்கு விரதம் இருந்து அதையெல்லாம் சரியாக சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாம் சரியாக கடைப்பிடித்து தான் அவங்க அதை முன்னெடுப்பாங்க. இப்போது அவங்க அந்த விரதம் இருந்து ஆடிக்கிட்டே வரும்போது 3 மணிக்கு இந்த குயவர்கள் அவங்க வீட்டில் போயிட்டு வரிசை வச்சு எப்படி ஒரு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகும்போது அந்த வரிசை வச்செல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள். அதை போல் இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க எல்லாருமே 3 மணிக்கு கிளம்பி போனாங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் பின்னாடி போகும். பெண்களும் போவாங்க. பொதுவாக மயானம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பெண்கள்லாம் போகிறது கிடையாது இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து அவங்க ஒரு ஒரு தெய்வீக ஆலயமாக தான் பார்க்குறாங்களே தவிர அங்கே அவங்க வந்து அதை மயானமாக பார்க்குறதில்ல. அதனால் அவங்களுடைய வேண்டுதல்கள் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஏதோ வியாபாரத்தில் ஏதாவது அவங்க இன்னும் அவர்கள் வியாபாரம் பெருகணும் நினைக்கலாம். இதே போல் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தேவை தானே. மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தேவையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை இல்லையா? அப்படியான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க அந்த நம்பிக்கையோடு அந்த அம்மாவை கும்பிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போவாங்க ஆடிக்கிட்டு. இதுக்காக கூட்டம் பயங்கரமான கூட்டம் வரும். அதற்கு போலீஸ் பந்தோபஸ்து பாதுகாப்பெல்லாம் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு இவங்க போன உடனே அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பொம்மை, பெரிய பொம்மை, நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா பெரியாயின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா மேல்மலையனூரில், அதை போல் இங்கே ஒரு பெரிய பொம்மையை படுக்க போட்டு அது மேலே வந்து படையல் போட்டு அந்த படையலில் பெரிய பெரிய வாழை இலைகள் எல்லாம் போட்டு அதில் சுண்டல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், பூசணிக்காய், இந்த திருஷ்டி சித்து போடுறதுக்கெலாம் வந்து இது வந்து சிறப்பான எந்த ஒரு கண் திருஷ்டி, எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாமே அகன்றுவிடும். மங்காள பரமேஸ்வரி நாம் மனதார பிரார்த்தித்தோமானால் நிச்சயமாக நமக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அன்னை நம்மை காப்பாள். அப்படி என்ன ஆகிடும், அதை வந்து அவங்க அந்த இலையை போட்டு படையல் போட்டு இதை போல் போடுறாங்க பாருங்கள். இந்த சுண்டல், கொழுக்கட்டை இப்படிலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த குழி. பெண்கள் வந்து ஒரு சாதாரணமான நேரத்தில் அவங்களால வந்து ஒரு கோழியை வந்து பல்லால் கடித்து அவங்களால இழுக்க முடியுங்களா ரத்தம் வர அளவுக்கு? ஆனால் இங்கே இடத்துல அவள் வந்து அவ்வளோ உக்கிரமாக வரா, காளி அவரா. தன்னுடைய கணவனை யாரை இப்படி வந்து ஒரு சாபம் கொடுத்து இது பண்ணது, அவங்கள வந்து நான் அழிச்சே தீர்வேன் அப்படின்றது ஒரு உக்கிரம். எந்த ஒரு தீயவை என் கணவனுக்கு மட்டும் இல்லை, என்னை வணங்குகிற பக்தர்களுக்கு வந்தாலும் நான் அவர்களுக்காக துணை நிற்பேன் அப்படின்ற ஒரு இதில் காளி வேஷம் போட்டு ஆடுவாங்க பாருங்கள். அதை பார்த்தாலே வந்து பார்க்குற மக்களுக்கும் சாமி வந்துவிடும். அப்படியான ஒரு ஆவேசம் அந்த ஆட்டத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், அவங்க கோரிக்கைகள்லாம் அம்பாள் நிறைவேற்றி வைப்பாள் அப்படின்ற ஒரு இது. அவங்க முதல்ல போயிட்டு அந்த காளி ஆடுறாங்க இல்லைங்களா, அவங்க போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி எடுத்து 2 கையிலையும் வாரி வீசுவாங்க. அப்போ வீசும்போது அப்படியே அதை ஒரு வாட்டி அவங்க செஞ்சால் போதும். ஒரு முறை மக்கள் எல்லாம் பூந்துட்டு அவ்வளோதான். சூறை, மயான சூறை, இந்த திருவண்ணாமலை வட்டத்தில் சொல்கிறபடி சூறையாடுறது. அதே போல் இவங்க நம்ம இதில் சொல்கிறது கொள்ளையடிக்கிறது. அப்படியெல்லாம் கொள்ளையடித்து அதையெல்லாம் வந்து முடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அந்த நிலையிலிருந்து, அந்த ஆவேசமான நிலையிலிருந்து சாந்தி அடைந்து அமைதியாக ஆகக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மன்னிக்கவும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காளி வடிவில் இருந்து அவங்க எல்லாம் எல்லாருமே ஒரு உன்னதமான ஒரு நிலை. அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பக்தி என்பது நமக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்மை மறந்து ஒரு மகிழ்வான ஒரு நிறைவான ஒரு நாளாக அது வந்து அமையும். இப்போ வந்து நம்ம 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? அதாவது தொடங்கி 8ஆம் நாள் தொடங்கி நமக்கு வந்து 18ஆம் நாள் வரலையும் நடக்குதுன்னு சொன்னால், அதில் வந்து நமக்கு என்னென்ன நாளில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்போ இந்த நாள் வந்து நமக்கு சிவராத்திரியோடைய
அதாவது 9ஆம் நாள் நமக்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி வந்து நடக்கும். அந்த 9ஆம் நாள் முடித்த உடனே தொடர்ந்து அதோடு முடிஞ்சிடாது, மறுபடியும் 10ஆம் நாள் நிகழ்ச்சி இருக்கும். அந்த 10ஆம் நாள் நிகழ்ச்சி என்னன்னா மஞ்சள் நீராட்டுதல். அந்த மஞ்சள் நீராட்டுதல் வந்து அம்மன் திருவீதி உலா வருவாங்க. அப்போ அவங்க கூட எல்லாருமே ஆடிட்டு வருவாங்க. ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாம் வெக்கப்படுவாங்க இல்லைங்களா, பேசுறதுக்கே வெக்கப்படுவாங்க. ஆனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆட்டம் குதூகலத்தோடு வருவாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் நல்லது தான். பொதுவாகவே நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு திருவிழாவின் போதெல்லாம் இந்த எல்லா பழக்கங்களும் எந்த கடவுள் வணங்கும் போதோ நம்ம குடியேற்றது, அந்த காப்பு கட்டுறது, அந்த நிகழ்ச்சியெலாம் நடக்கும். இப்போ அந்த நிறைவான தீமிதி நிகழ்ச்சி இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மஞ்சள் நீராடுவாங்க, ஒவ்வொருத்தர் மேலே அடிச்சுக்கிட்டு. அப்படி ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இங்கிருக்கிற மக்கள் ஒரு இடத்துல கூடும்போது அந்த இடத்துல வந்து அப்போ அந்த காலத்துலலாம் நிறைய நோய்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. திடீர்னு பார்த்தா ஒரு நோய் வந்து அதில் வந்து எல்லாம் கொள்ளையாக போகிறபடி இருக்கும், கொள்ளை நோய் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் கொத்தா போகிறபடி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நம்ம நாளில் நம்ம ஒரு கும்பிடுறோம், ஒரு கூழ் ஊற்றுறோம், ஆடி மாதம் அம்மனுக்கு. அந்த சமயம்லாம் கொஞ்சம் மழைக்காலம், அப்படியான சமயத்துலலாம் பாருங்கள், நமக்கு நம்முடைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மஞ்சள் வேப்பிலை இதற்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பாங்க. அந்த வேப்பிலையெல்லாம் வீட்டு வாசலில் கட்டி வச்சுருந்தா நமக்கு வந்து நோய்க்கிருமிகள் உள்ளே வராமல் பாதுகாக்கிற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே போல் நடக்கும்போது அந்த மஞ்சள் நீராட்டுதல் பண்ணும்போது ஏதோ அங்கே இங்கே எல்லாமே போய் வந்தவங்க, இல்லை முன்னாள் இதை போல் நம்ம வந்து அந்த மயானத்துக்கு போய் வந்தவங்க, இதை போல் எதுவான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் போயிட்டு அது ஒரு நமக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கபடியான, ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கபடியான நிகழ்வாக அந்த காலத்தில் நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை வழிவகை செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்தாக இங்கே பதிவு செய்கிறேன். அதை மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அன்னைக்கு 6 மணிக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த காப்பு கட்டியிருப்பாங்க முதல் நாள். அதனுடைய காப்பு கலைதல் நிகழ்ச்சி நடைபெறும். அதை வந்து காப்பு கட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த கொடி மரத்தில் கொடி ஏற்றிருப்பாங்க பாருங்கள் முதல் நாள். அதை வந்து கொடி மரத்தில் அதை இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, புதன்கிழமை கடைசி நாள் 18ஆம் நாள் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அம்மனுக்கு குளிர 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 அம்மன் மனமும் உடலும் குளிர குளிர பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மலருன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணிடும், அபிஷேகம் பண்ணிவிட்டு புஷ்பாஞ்சலி பண்ணுறதுன்றது ஒரு நிகழ்ச்சி இருக்குது எங்கள் ஊரில். மேல்மலையின் ஊர்லலாம் இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து எல்லா வகை பூக்களையும் அது எல்லாம் இந்த இதழ்களை எல்லாம் பிச்சு போட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடை, அதுக்கு வந்து 50 ரூபா அப்படி பணம் வைப்பாங்க. அதை பணம் கட்டிட்டு அந்த ஒரு கூடையில், சின்ன கூடையில் பூவை வாங்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், அம்மனுக்கு எல்லாமே வந்து நம்ம அப்படியே பூ தூவி, அம்மனுக்கு தூவி, மலர் தூவி நம்முடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சுட்டு வரணும். இதே போல் இந்த திருவிழாக்கள் 11 நாளும் அப்படி ஒரு களக்கட்டம் பாருங்கள். ஊரே அந்த சிறப்பு அன்னதானம், இதில் வந்து பெரிய பணக்காரன் ஏழை இந்த பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மனுடைய பிரசாதம் அது கொடுக்குறாங்க. அதை நம்ம போய் வரிசையில் நின்று வாங்கி சாப்பிடணும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்து பொதுமக்கள் வந்து எல்லாருமே அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துப்பாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எங்கள் ஊர் அம்மனுக்குனே ஒரு பாடல் வந்து இயற்றியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பாடலை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பர்வத தவராஜ இமயவான் மகளாகி பராபரமான முத்தே, பரமனை எதிர்த்திட்ட தக்கனுடைய யாகத்தின் பரந்திட உதித்த முத்தே, பக்தனாம் துர்வாமுனி சாப பிரம்மனால் பகவான் சிரமேந்தும் முத்தே, பலவித பட்சியுட இறகு தன்னை முண்டுமே பகரொழு நடன முத்தே, பக்ஷமாய் சித்தாங்க உடையதை தரித்த முத்தே, பல கடலை ஆடும் முத்தே, பலியிடம் காத்திடும் வன்னிய பாவாடை ராயனை பக்கத்தில் வைத்த முத்தே,
முத்தே, மலர்களும் தூதித்திட மலையனூர் ஏரியில் பஞ்சவர்ண நாகமுத்தே, மீன் பிடிக்கும் மக்கள் உந்தன் மேனியிலே நீரை ஊற்றி ஆவேச குறைந்ததினால் தாயே நீ அருளாசி தந்தாயம்மா. பண்பான செங்குன்றத்தில் மேட்டு தெருவில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனே போற்றி போற்றி. இப்படியாக நம்முடைய உலக மக்கள் அனைவருக்கும் வேண்டுவோருக்கெல்லாம் என்ன வேண்டினார்களோ அந்த பலனையெல்லாம் உடனே கிடைக்க செய்யும் அளவிற்கு இந்த ஓம் அகில புவன சக்தியாகி சர்வஜனருக்கு தயாபரியாய் இருந்து காக்கும் அங்காள பரமேஸ்வரி நாம் அனைவரும் அறிந்தது. வெளிநாடுகளிலும் மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் கூட இந்த மயான கொள்ளை நடைபெறுவதாக கேட்டிருக்கிறோம். அப்படியாக தமிழகத்தில் இருக்கின்ற திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், அதாவது அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர். இப்போ பெரியாயின்னு சொல்லுவாங்க, அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க, அங்காள ஈஸ்வரின்னு சொல்லுவாங்க, அங்காளம்மன் சொல்லுவாங்க. அதை போல் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றபடி அந்த பேர் மாறினாலும் இந்த நிகழ்வுகள் என்பது மயான கொள்ளை என்று வரும்போது நிச்சயமாக இந்த நிகழ்வுகள் ஏறக்குறைய எல்லாம் இப்படியே தான் நடக்கும். அதை நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதாவது இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த சிவராத்திரியினுடைய சிறப்பை அறியாதவர்கள் யாரும் இல்லை. இன்று எங்கிருக்கக்கூடியவர்கள் ஓடோடி திருவண்ணாமலத்தை அந்த நிறைமதி நாளில் சுற்றி தரிசனம் செய்து அருணாச்சலேஸ்வரனின் அருளை பெற்று வேண்டுவனையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்வுடன் ஊர் திரும்பக்கூடிய மனநிலையை பெற்றவர்களாக ஒவ்வொருவரும் இருப்பதால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் வரக்கூடிய மக்களின் அந்த கூட்டமானது பெருகி கொண்டே வருகிறது. அப்படியான ஒரு ஆன்மீக தலமாக இருக்கின்ற எப்படி அந்த 12 ஜோதிர்லிங்கம் என்பதை அங்கே அண்ணாமலை லிங்கோத்பவராக உருவாகி நிலை பெற்றுவிட்ட அந்த ஈசனுக்கு இணையாக சிவசக்தி என்று தன்னுடைய உடலில் பாதியை அளித்து எப்படி ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு நிலையை இந்த அகிலத்தில் உருவாக்கி அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இறையருள் அந்த தம்பதியர் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இறையர்களை தரக்கூடிய சிவனுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் தீர சக்தியும் மேற்கொண்ட இந்த நிகழ்வு என்பது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எண்ணி பார்த்து நாம் அதனை புரிந்து நடந்து கொண்டோமானால் குடும்ப வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சியானதாக, நமக்கு ஒரு மன நிறைவை அளிக்கக்கூடியதாக, அந்த கணவன் மனைவி என்ற உறவின் தன்மை எடுத்து கூறுவதாக அமைவதற்காக இப்படியெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து இப்படியான இப்படியான திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நாம் அதில் பங்கேற்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணரலாம். இந்த ஒரு அருமையான நாளில் எனக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய திருவண்ணாமலை சர்வம் தொலைக்காட்சி நிறுவனர் மதிப்புக்குரிய விஷ்ணு அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு எனக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஷியாம் எஃப்எம் என்ற ஒரு சிறப்பான நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த மதிப்புக்குரிய சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேன்மொழி பெங்களூரிலிருந்து
நான் இப்போது பெங்களூரில் வசித்து வந்தாலும் பிறந்து வளர்ந்த சென்னையில் இருக்கக்கூடிய செங்குன்றத்தில் நான் கண்ட காட்சிகள் சிறுவயதிலிருந்தே இன்று வந்து இவ்வளவு சிறப்பாக நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் இந்த நிகழ்ச்சியினுடைய என்னது ஒரு குதூகலம் என்பது மக்களிடையே ஊடுருவி அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இறையருளின் பெருமை அனைத்து மக்களும் உணர்ந்து வருகிறார்கள் என்பதில் எல்லளவும் நமக்கு ஐயமில்லை. இனி வரும் காலங்களிலும் நமக்கான அந்த நம்பிக்கையும் நாணயமும் ஒழுக்கமும் பக்தியும் பக்தியால் மேன்மையும் பக்தியால் மோட்சமும் நாம் அடையப்பெற்று ஒரு சீரும் சிறப்புமான வாழ்க்கையை இகலோகத்திலும் பரலோகத்திலும் பெற வேண்டும். அதற்கான அருள் நமக்கு அன்னை அங்காள பரமேஸ்வரி நிச்சயம் கொடுத்தருள்வாள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்புடன் தேன்மொழி. நன்றி, வணக்கம்.